பூங்காரி பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேரூலகில் பெரியவளா பேச்சி அம்மா சித்தூடு கையில் கொண்டு சீல பிள்ளை தன்னோடு அருள்வாக்கு சொல்லி வாராள் அம்மா மக்கள் குறை தீர்த்து வாராள். மாசான பேச்சியம்மாள் அடியெடுத்து தாருமம்மா உந்தன் புகழ் நான் பாட என் நாவினிலே அருளுமம்மா. ஏழு வயது பெண் போலே சித்தாடை கட்டிக்கொண்டு புலமாட கோனாரோடு பாண்டினல் விளையாடி உன் அடிமையாக கொண்டவளே அவரை உன் புகழ் பாட வைத்தவளே. பின்னல் ஜடை போட்டு நல்ல பிச்சி பூ சூடி கொண்டு செந்தூர திலகமிட்டு பேச்சி அம்மா வாராளே. வில்லாக்கும் மூக்குத்தியும் மின்னல் ஒளி வீசி வர தங்க நிற கழுத்தோடு அலங்கரிக்கும் முத்தாரம். மேனியை தென்றல் தாலாட்ட பட்டுடுத்தி காட்டினில் அசைந்தாட புலமாட கோனாரும் கையெடுத்து வணங்கி நின்றார் உன்னடிமை நானே என்றார் ஆறுமுக மங்கலத்தை ஆள்பவளே. நாலாபுரம் நஞ்சை புஞ்சை இடுகாடும் சுடுகாடும் சாமத்துறை ஐயாயங்கள் சத்ரவாதி முண்டசாமி வல்லயம் கையில் கொண்டு தாயாரையும் தானழைத்து ஏம சாம வேளையிலே மயானம் தான் சென்றும் அவர் முட்டையை தான் பிரித்து பேய்களுக்கும் விருந்து வைத்தார் எங்கள் சாமத்துறை ஐயா எங்கள் சத்ரவாதி முண்டசாமி. முறுக்கு மீசை பேரணகா பொன்னொழி நிறத்தனகா மணிமேடை தனை விட்டு மாயாண்டி நடந்து வந்தார். முன்னழகும் பின்னழகும் மின்னல் ஒளி வீசி வர ராஜநடை நடந்தாரே நாலுபுறம் எதிரொலிக்க மாயாண்டி கோட்டையிலே மேளங்கள் முழங்கி வர மின்னி வந்தார் மகராஜா மின்னொளியாய் வந்தார் மகராஜா. வானவெடி தான் வெடிக்க சிரசு நீரே கும்பமேற்றி பூஜையும் தான் நடக்க மகராஜா தான் நடந்தார். வில்லில் வரும் அம்பு போல ஓடி வாரார் மகராஜா. ஆட்டமும் பாட்டமும் அதிர்வேட்டும் தான் வெடிக்க பம்பையும் உடுக்கையும் பம்பரமாய் சுழன்று வர கோடி மக்கள் கையெடுத்து கும்பிட்டு நின்றார்கள். ஆறு முக மங்களத்தால் அள்ளி மலர் எடுத்தாளே.
அழகாக மாலை கட்டி பூமேடை தனில் அமர்ந்து புன்னகை செய்தாள் பேச்சியம்மா, பூவாடக்காரி பேச்சியம்மா. வேம்படி பேச்சியம்மா வினை தீர்க்கும் ஈஸ்வரியே, வீட்டு பாப்பாத்தி கோலவிழி சக்தியம்மா. மத்தியான வேளையிலே அம்மனுக்கு அலங்காரம், மேளங்கள் முழக்கமிட அம்பாளும் எழுந்து வராள். ஆதாளி போட்டு வராள் பேச்சியம்மா, ஆடி வராள். பேச்சி என்ற பெருமசக்தி மக்களைத்தான் காண வாரார், மனக்குறையை தீர்க்க வாரார் வேப்பிலை பேச்சியம்மா. பிரம்மசக்தி விளையாடும் ஈஸ்வரியே பேச்சியம்மா. ஐகோர்ட்டு தான் போனார் ஐகோர்ட்டு மகராஜா, அற்புதமாய் சாட்சி சொன்னார் ஐகோர்ட்டு மகராஜா. குதிரையிலே பவனி வாரார் ஐகோர்ட்டு மகராஜா. ஆயிரம் காதவழி மின்னல் ஓசை கிளம்பி வர மலையாளம் போனாரே ஐகோர்ட்டு மகராஜா. மந்திரவாதி பெரும்புலையனை மாயமாக கன்னத்தில் அறைந்தாரே அறைந்தாரே ஐகோர்ட்டு மகராஜா. புலையனை சிந்திக்க வைத்தாரே எங்கள் ஐகோர்ட்டு மகராஜா. பூலோக சக்கரவர்த்தி வாராரே ஐகோர்ட்டு மகராஜா வாராரே. பாட்டு பாடி அழைத்தோம் ஐயா, பணிந்து உம்மை வணங்கி நின்றோம். கீழ வீட்டு முதலாளி சத்திரவாதி முண்டசாமி, சொந்தந்தடி கையில் எடுத்து மேளதாளம் முழங்கி வர சாமத்துறை வந்தாரே புறப்பட்டு வந்தாரே. நீல மேக நிறத்தழகா வீரம் துள்ளும் நடையழகா. மக்கள் குறை தீர்க்க வாரார் முண்டசாமி, நல்வாக்கு சொல்லி வாரார். மையானம் தான் போனார் ஐகோர்ட்டு மகராஜா. மாசான பேச்சியம்மா ஆதாளி போட்டு வாராள். நெற்றியிலே மஞ்சள் சாத்தி எலுமிச்சம் பழம் போட்டு பிள்ளையை கையில் கொண்டு குச்சி வீட்டு வாசல் வந்து ஆட்டமும் பாட்டமும் தான் நடக்க பம்பையும் குடுக்கையும் மேளதாளம் முழங்கி வர பத்திரகாளி வந்தாளே நீலகண்டி வந்தாளே. பேச்சியம்மா வந்தாளே ஈஸ்வரியே வந்தாளே. கொட்டாரம் குறிச்சியிலே கொண்டாடும் திருவிழாவாம். சிவனாரும் பெருமாளும் சேர்ந்து கொடுத்த
வரத்தினாலே பிறந்து வந்த மாயாண்டி கோட்டை கட்டி ஆளுகின்றார். ஐகோர்ட்டு மகாராஜா கொடுவினையை அளிக்கின்றார். மகாராஜா வாழியவே, பேச்சி அம்மா வாழியவே. சத்ருக்களை தானழிக்கும் சத்ரவாதி முண்ட சாமி வாழியவே.